அண்ணா, தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாங்க. இன்க்ளூடிங் நீங்கள் எங்கே போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? எல்லாரும் அவரை தேடி தான் போய் பார்க்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி உணர்றாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவர் விருப்பம். இது உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் சந்தித்து நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூரில் ஏறும்போது ஒரு தடவை இருக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது இருக்கிறீங்க, அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது இருக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் பேசுறதில்ல. எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாங்கள, உங்களை சந்திக்க மாட்டாங்களா, நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமாக சார்ந்த செய்யலாம். இன்றைக்கி ஒரு நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டுருக்கீங்க. அன்னைக்கு மொழி போர் இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம். என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே விட்டீங்க. அப்போ நான் கூட நினச்சேன், இனிமேல் இவங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி, இதுவங்க ரசிகா அவன் தம்பி சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிருக்கு. அது என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கி தான், இது துப்பாக்கி இல்லை. இது பயந்துக்கிட்டு சந்திக்காமல் இருக்க வேண்டிய தேவையில்லை.